டெல்லியில் பாரதிய ஜனதா காங்கிரஸ் இணைந்து ஆட்சி அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராயும்படி இரு கட்சிகளுக்கும் உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தபோது அரவிந்த் கெஜ்ரிவால் அளித்த பரிந்துரைப்படி டெல்லி சட்டசபையை கலைக்காமல் ஜனாதிபதி ஆட்சியை அமல்படுத்த மத்திய அரசு முடிவு செய்ததை எதிர்த்து ஆம் ஆத்மி சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இவ்வழக்கில் மத்திய அரசு சார்பில் அட்டார்னி ஜெனரல் வாகன்வதி தாக்கல் செய்த பதில் மனுவில் டெல்லி சட்டசபைக்கு டிசம்பர் முதல் வாரத்தில் தேர்தல் முடிந்து அம்மாத இறுதியில் ஆம் ஆத்மி அரசு பொறுப்பேற்றதாகவும் அதனால் குறுகிய காலத்தில் தேர்தலை நடத்துவது பொருத்தமாக இருக்காது என்று கருதி ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்க இப்போதும் வாய்ப்புகள் இருப்பதாகவும் அதனால் சட்டசபையை கலைப்பது சரியான முடிவாக இருக்காது என்றும் மத்திய அரசின் பதில் மனுவில் கூறப்பட்டிருந்தது. வெள்ளியன்று இவ்வழக்கு விசாரணைக்கு வந்தபோது லோக்பால் மசோதா விவகாரத்தில் டெல்லி சட்டசபையில் பாரதிய ஜனதா காங்கிரஸ் ஒருங்கிணைந்து செயல்பட்டிருப்பது கூட்டாக ஆட்சி அமைக்கவும் முடியும் என்பதற்கான அறிகுறியாக தெரிவதாக நீதிபதிகள் கூறினர். அரசியலில் நிரந்தர எதிரிகள் யாரும் இல்லை என்றும் கூறிய நீதிபதிகள், எனவே காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் ஒருங்கிணைந்து டெல்லியில் ஆட்சி அமைக்க முடியுமா என்று ஆராயும்படி இரு கட்சிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பவும் உத்தரவிட்டுள்ளனர். The Attorney General said that no, there was also the possibility of the BJP and the Congress coming together to form the government in Delhi, and therefore the court has issued notice to the BJP and the Congress party to make their stand clear as to whether they are willing to form the government with the support of each other in Delhi. And the case has been listed for 31st March. 70 சட்டசபை தொகுதிகளை கொண்ட டெல்லி சட்டசபையில் பாரதிய ஜனதாவுக்கு 31 எம்எல்ஏக்களும் ஆம் ஆத்மி கட்சிக்கு 27 உறுப்பினர்களும் காங்கிரசுக்கு 8 எம்எல்ஏக்களும் உள்ளனர். சுயேச்சை உள்ளிட்ட இதர கட்சிகளின் பலம் 4 உள்ளது.